ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன தெரியுமா பார்க்க போறோம்? நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு வித்தியாசமான ரயில் போக்குவரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். நந்தினி, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல ரயில் எங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஆ, ம், திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு ஒண்ணு ஓடுது. ஆமா. அப்புறம் தூத்துக்குடியில இருந்து கோவில்பட்டிக்கு ஒண்ணு ரயில்வே ஓடுது. ம். வேற வேற எனக்கு அவ்வளவுதான் தெரியும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அதாவது குலசேகரப்பட்டினத்தை தலைமையிடமா வச்சு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ரயில் போக்குவரத்து நடந்திருக்கு. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அதாவது தூத்துக்குடியில அந்த காலத்துல கருப்பட்டி ஏத்திட்டு போறதுக்காகவே, கருப்பட்டி பதநீர் இந்த மாதிரி ஏத்திட்டு போறதுக்காகவே இந்த ரயில் இந்த ரயிலும் ரயில் வழித்தடமும் உருவாக்குனதா பல வரலாறு சொல்லுது. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் அந்த நேரத்துல திருநெல்வேலி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டமா இருக்கிறப்ப இந்த போக்குவரத்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதாவது குலசேகரன்பட்டினத்தை தலைமையிடமா வச்சு குலசேகரன்பட்டினத்து துறைமுகம் இருக்குல்ல, துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்து நம்ம கருப்பட்டி இங்க விளையிற உடன்குடி, திசையன் விலை போன்ற பகுதிகளில் உற்பத்தி பண்ற கருப்பட்டி பதநீர் இது எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இதுக்காக 4 வழித்தடம் அமைச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா குலசேகரன்பட்டினத்திலிருந்து திருச்செந்தூருக்கு ஒரு பாதை, அதே மாதிரி குலசேகரன்பட்டினத்திலிருந்து திசையன்விளைக்கு ஒரு பாதை, அது மட்டும் இல்லாம உடன்குடிக்கு ஒரு பாதையும் மணப்பாடுக்கு ஒரு ஸ்பெஷல் பாதையும் போட்டிருந்தாங்களாம். இந்த மணப்பாடும் உடன்குடியும் சின்ன சின்ன பாதை தான். ஆனா திருச்செந்தூருக்கும் அதே மாதிரி திசையன்விளை பாதையும் ரொம்ப தூரம் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட 40 மைல் தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இப்போ நமக்கு ஒரு ரயில்ல நிறைய பெட்டிகள் கிட்டத்தட்ட 20 30 பெட்டிகள்லாம் வச்சு போறாங்கல்ல. ஆனா அப்போ அப்படி கிடையாது. ஒரு இன்ஜினு ஒரு பெட்டி தான் இருக்குமா. இந்த ஒரு பெட்டியை வச்சு எப்படி கொண்டு போவாங்களான்னா, அந்த ஒரு பெட்டிலையும் முன்னாடி முதல்ல இதை ஆரம்பிக்கிறப்ப பாணி கம்பெனின்னு சொல்லி, அதாவது பாணினா ஒரு வெளிநாட்டுக்காரன் குலசேகரன்பட்டினத்துல இப்ப இந்த பதநீர் காய்க்கிற தொழிற்சாலை, அதாவது கற்கண்டு சொல்லுவோம்ல, இந்த பனங்கற்கட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை வச்சிருந்திருக்கான். அந்த தொழிற்சாலைக்காக கருப்பட்டி அவனுக்கு பதநீர் தேவைப்பட்டிருக்கு. அந்த பதநீர் ஏற்கனவே தென் மாவட்டமான உடன்குடி திசைவள பகுதியில் தான் அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்க. அதனால இந்த கருப்பட்டி இந்த ரயில் அந்த பக்கமா போக்குவரத்து ஏற்பாடு பண்ணியிருக்கான். இந்த ரயில் எப்படி தெரியுமா இருந்தனி, அதாவது போக்குவரத்துல நீங்க எந்த இடத்துல கையை காட்டி மறிச்சாலும் நின்றுமா. இந்த இதுன்னு கிடையாது. எங்கேயுமே ஸ்டாப்னு கிடையாது. எந்த இடத்துல நீ கையை காட்டி மறிச்சு நிக்க சொன்னாலும் அந்த நின்றுமா. அதுல முதல்ல அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறவங்களை மட்டும் தான் ஏத்திட்டு போறதுக்கு அந்த வண்டியை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு நாளடைவுல அது வருமானமாக்கணுங்கிறதுக்காக பொதுமக்களையும் ஏத்திட்டு போயிருக்காங்க. பொதுமக்கள், பொருட்கள், வியாபாரம் செய்யறவங்க. ஏன்னா அந்த காலத்துல திருச்செந்தூர்ல இருந்து உடன்குடியில இருந்து திசைவளையில இருந்து அந்த சந்தைக்கு எல்லாம் போறவங்க போய் பண்ணிருப்பாங்க பத்தியா, அந்த மாதிரி போயிருக்காங்க. நாளடைவுல பேருந்துகள்லாம் விட ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த போக்குவரத்து நின்னு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில்ல என்னெல்லாம் தெரியுமா கொண்டு போயிருக்காங்க? கருப்பட்டி, பதநீர், அப்புறம் பனங்கிழங்கு, இந்த மாதிரியான பண ஐட்டங்கள். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல என்னெல்லாம் விளையுதோ உற்பத்தி பண்றாங்களோ அதை சந்தைக்கு கொண்டு போறது, அதே மாதிரி இந்த பாணி கம்பெனில கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதிலாம் இந்த கருப்பேட்டி இந்த ரயில் போக்குவரத்து சார்பா நடந்திருக்கு. இந்த ரயில்வே லைட் ரயில்வே அப்படிங்காங்க. குலசேகரன்பட்டினம் லைட் ரயில்வே அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற காலத்துல நம்ம ஸ்பெஷல் ட்ரெயின், ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விடுறாங்க தெரியுமா. ஆனா அந்த காலத்திலேயே இந்த இந்த ட்ரெயின் ஸ்பெஷல் எல்லாம் போயிருக்கு. கிட்டத்தட்ட குலசேகரன்பட்டினம் துறைமுகத்துல இருந்து திசையன் விளாட போவதற்கு 2.5 மணி நேரம் ஆகுமா. அப்போ சனிக்கிழமை சந்தை திசையன் விளையில ஸ்பெஷல் சந்தை, அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா விட்டுருக்காங்க. காலையில ஒரு டைமும் சாயங்காலம் ஒரு டைமும் ஸ்பெஷலா. இங்க இருந்து போறது காலையில ஒரு டைம், அங்க இருந்து வர்றது ஒரு ஸ்பெஷல் டைம். அப்புறம் நாளடைவுல ஒரு நாலு அதாவது ஒரு நாளைக்கு 3 டைம் பேசஞ்சர் ட்ரெயினாவே இந்த ட்ரெயின் ஓடி இருக்கு. அப்புறம் ஒரு காலகட்டங்கள்ல இந்த ரயில் நான் சொன்ன மாதிரி போக்குவரத்து பேருந்துகள், அரசு பேருந்துகள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த இது கம்பெனி மூடுத ஒரு சூழல் வந்தாலும், கிட்டத்தட்ட இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 15 வருஷத்துல இந்த கம்பெனி திரும்ப மூடுறாங்க. கம்பெனி மூடுனாலும் பொதுமக்களுக்காக இந்த ட்ரெயின் போயிருக்கு. கிட்டத்தட்ட 4 முக்கியமான இடங்கிறதால இந்த பொதுமக்களுக்காகவும் இயங்கிருக்கு. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி பேருந்துகள்லாம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த போக்குவரத்தை நிப்பாட்டியிருக்காங்க. தனியார்காரங்க தான் இந்த ரயில் போக்குவரத்தை கொண்டு வந்தாங்கிறதால இந்த ரயில் போக்குவரத்தோட எதுவுமே ஆதாரமே வெளியே தெரியாத அளவுக்கு அவங்க போட்டிருந்த தண்டவாளம் முதற்கொண்டு தனியார் துறைக்காரங்க கொண்டு போயிட்டாங்க. ஆனா இப்பவும் குலசேகரன்பட்டினம் போனோம்னா நிறைய இடத்துல நிலக்கரி கிடைக்கும். அதாவது நிலக்கரியில ஓடின ரயில் இது. அதனால நிறைய இடத்துல போனீங்கன்னா மேல் தளத்திலே நிலக்கரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குலசேகரன்பட்டினத்துல முத்தாரம்மன் கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள காட்டுக்குள்ள போனா அந்த முன்னாடி அந்த ரயில்வே தண்டவாளம் இருந்ததற்கான அடையாளங்கள், பாலம்லாம் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு.
கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் யாரும் போனீங்க போக வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த அந்த விஷயங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா பாருங்க. டாடா. பாய்.